யானையை குளிக்க வச்சிருக்காங்க. யானை கூட சேர்ந்து நானும் குளிச்சேன்ல. ராஜேஷப்பா, ஏப்பா விக்னேஷ் இருக்கான்ல, ட்ரிப்பு போறேன்னு சொன்னான் பத்தியில. ஆமாப்பா. அது எங்கன்னா தேக்கடி போனான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டுமா. நீயே போறியப்பா, எங்களையும் கூட்டிட்டு போகலாம்லப்பான்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீங்க கோயில் குளம் பாப்பிய, நான் போறதெல்லாம் வீர விளையாட்டு, என்னுடைய ட்ரிப் எல்லாம் நான் பல சாகசம் எல்லாம் பண்ணுவேன். உங்களையெல்லாம் கூட்டிட்டு போனா நீங்க கோயில் குளம் எல்லாம் உங்களையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னா இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவனோட செல்போனை எடுத்து சும்மா பாப்போன்னு பாக்குறேன், யானைய குளிக்க வச்சிருக்காங்க. யானையை குளிக்க வச்சிருக்கானா? யானையை போய் குளிக்க வச்சிருக்கானா? யானைய குளிக்க வச்சிருக்கான். பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இப்ப பாருங்க, திருச்செந்தூர்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் பத்தியலா, பல சம்பவங்கள் நான் பாக்குறேன். உடனே கூப்பிடலாம். ஏப்பா தம்பி விக்னேஸ்வரா, அம்மா என்னமோ சொல்றா, என்ன அது யானையை குளிப்பாட்டினா என்னது? எப்படிவா தேக்கடிலையா? ஆமா, யானைய குளிப்பாட்டினது மட்டும் தான் சொல்லிச்சாமா. ஆமா, அதான் பாத்துருக்கேன். யானை கூட சேர்ந்து நானும் குளிச்சேன்ல. என்னையா அது? அங்க வந்து நான் போன இடத்துல அந்த யானை வந்து ஆடு மாதிரி இருக்கு. ஆடு மாதிரி 20-25 யானை இருக்கு ஒரு இதுலயும். அங்க வந்து ரைடு போறது, அதை நம்ம குளிப்பாட்டலாம், நம்மள அது குளிப்பாட்டும். நம்மளையும் குளிப்பாட்டும். அதுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். என்னையா அது? அதுக்குன்னு தனியா ஒரு கூட்டமே வருது. காசு கொடுத்து பண்றது இதெல்லாம். ஆனா யானையை குளிப்பாட்டது மட்டும் அம்மா சொல்லிச்சா? ஆமா, அதான் வீடியோ கிளிப் ஒண்ணு பார்த்தா அதுக்குள்ள நீ போனை கப்புன்னு புடிங்கிட்ட என்கிட்ட இருந்து. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கே. ஐயா, பேராகிளைங் எல்லாம் பண்ணனே, 3500 அடிக்கு மேல எல்லாம் பறந்தனே. பாருங்க என்ன இல்ல, அது பாக்கல நீ. அதுதான் முக்கியமான விஷயத்த பாக்காம பாருங்க ராஜேஷப்பா. இல்ல, நம்ம குழந்தையில இருந்து பொத்தி பொத்தி அங்க இங்கேயும் விட மாட்டேன். இங்க இருந்து டூர் போறேங்கிற பேர்ல பயந்துட்டு விட மாட்டேங்கிறத சொல்லல. என்னென்ன பண்ணி சாகசம் இல்லாம காட்டுப்பா, நாங்களும் பாக்குறோம். காட்டுறேன்.